பாரம்பரியத்தை அழியக்கூடாதுங்கிறக்காக இன்னும் வீடு வீடாக வளைகாப்பு செய்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காகவே ஒரு கோயிலே இருக்குதுங்க. அதாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் விருத்திபுரீஸ்வரர்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவில் இருக்குங்க. அந்த கோவிலில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, அது ஒரு பெரிய கிராமம். 10 கிலோமீட்டருக்கு பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாது. அதாங்க வளைகாப்பு செஞ்சு அந்த பொண்ணு போட்டுக்கிற விலையில் போட்டுட்டு போய் அந்த சாமிகையோட அந்த அம்மனுடைய கையில் கொண்டு போய் இவங்க வளைகாப்பு செஞ்ச ஒரு விலையில் கொண்டு போய் அம்மாளுக்கு போட்டாங்கன்னா, அந்த குழந்தை எதுவுமே ஆஸ்பத்திரியில் பிறந்தது இல்லைங்க. எல்லாமே சுகப்பிரசவம் தான் அந்த ஊரில் பிறந்திருக்காங்க. வீட்டிலேயே தான் பிறக்கிறாங்க. இன்றைக்கும் வீட்டிலேயே தான் பிறக்கிறாங்க. அந்த ஊரில் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசல், அந்த ஊருக்கு பேர் திருப்புணவாசல். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அந்த சாமியோட பேர் விருத்திபுரீஸ்வரர், விருத்தி ஆகக்கூடிய புரீஸ்வரர். அந்த கோவிலில் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த யாருக்கு வளைகாப்பு செஞ்சாலும் பிரசவம் போய் அந்த ஊரில் பிறந்தவங்க அத்தனை பேருமே வீட்டிலையே பிறந்து பிரசவமானங்க. எல்லாமே சுகப்பிரசவத்திலேயே பிறந்தவங்க. அப்போ அந்த காலத்திலேயே சுகப்பிரசவத்தை தான் நம்பினாங்க. காலப்போக்கில் எல்லாம் மாறுபட்டது. ஆனால் இருந்தாலும் அந்த 7வது மாதம் வளைகாப்பு செஞ்சாச்சுன்னா அந்த விருத்திபுரீஸ்வரருக்கு ஒரு பூஜை பண்ணிடுவாங்க. அந்த குடும்பத்தில் பூஜை பண்ணி ஒரு விலையில் கொண்டு போய் அம்பாள் கையில் போட்டுருவாங்க. குழந்தை பிறந்த உடனே முதல் கொண்டு போய் அந்த அம்பாளுடைய பாதத்தில் வச்சுருவாங்க. சுகப்பிரசவமாக இருக்குங்க.